வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு அனைவரையும் மகாத்மா டிஎன்பிஎஸ்சி அகாடமி சார்பாக வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குப்தர்களில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தேர்வுக்கு என்ன தேவைப்படுமோ இந்த முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் தான் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த நோக்கத்தில் தான் இந்த நோட்ஸ் எடுத்துருக்கோம். ரொம்ப ஷார்ட் நோட்ஸாக இதை நம்ம எடுத்துருக்கோம். இந்த குப்தர்களை நம்ம பார்க்கும்போது மொத்தம் 4 பார்ட்டாக பிரித்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பார்ட் என்ன பார்க்குறோம்னா, குப்த வம்சத்தின் தோற்றம். இது ஃபஸ்ட்டு பார்ட்டு. இந்த பார்ட்டில் நம்ம இதுதான் பார்க்க போகிறோம். ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குப்தர்களோட நிர்வாக முறை. குப்தர் நிர்வாக முறை. மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது குப்தர்களோட பொருளாதார நிலை. நாலாவதாக நம்ம பார்க்குறது பண்பாட்டு மறுமலர்ச்சி. இந்த 4 தான் நம்ம குப்தர்களை 4 பார்ட்டாக பிரித்து பார்க்க போகிறோம். இந்த குப்த வம்சத்தின் தோற்றம் மற்றும் பண்பாட்டு மறுமலர்ச்சி, இதுலேருந்து நிறைய கேள்விகள் இடம்பெறும். இந்த பண்பாட்டு மறுமலர்ச்சியில் பார்த்தோம்னா, அந்த காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள், அதை யார் எழுதுனா, இந்த மாதிரி கேள்விகள் அதில் இருக்குது. இந்த குப்த வம்சத்தில் தோற்றத்தில் பார்த்தோம்னா, எந்தெந்த ஆட்சியாளர் குப்த வம்சத்தில் இருந்தாங்க, அவங்களோட ஆட்சி முறை, கால வரிசைப்படுத்த சொல்கிறது, அந்த மாதிரி கேள்வி இந்த குப்த வம்சத்தோட தோற்றம் இதுலேருந்து கேட்கலாம். இப்போ டாபிக் உள்ள போயிடுவோம். குப்தர்கள் மௌரியர் அரசுக்கு அப்புறம் பல அரச வம்சங்கள் தோன்றி மறைஞ்சிருக்கும். அதில் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக உருவெடுத்தது பார்த்தோம்னா இந்த குப்த வம்சம் தான். இந்த குப்த வம்சம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சில மாற்றங்கள் நடைபெற்றது சமுதாயத்தில். என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நிலப்பிரபுத்துவம் அப்படிங்கிறது வேரூன்றியது. ரெண்டாவது பார்த்தோம்னா பொருளாதார எழுச்சி உருவாச்சு. மூணாவது சமஸ்கிருத படைப்புகள். நாலாவது பண்பாட்டு எழுச்சி. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இது ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து கேட்கலாம். குப்தர்கள் ஆட்சி காலம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்து கொஸ்டினாக கேட்கலாம். ஃபஸ்ட்டு நிலப்பிரபுத்துவம் இந்த குப்தர்கள் காலத்தில் தான் வேரூன்ற ஆரம்பித்தது. அதே போல் பொருளாதார எழுச்சி, கடல் கடந்த வணிகம் சிறப்பாக இருந்தது, அதனால் பொருளாதார எழுச்சி உருவாச்சு. மூணாவது சமஸ்கிருத படைப்புகள். குப்தர்கள் நிறைய அறிஞர்கள், கவிஞர்களை ஆதரித்தாங்க, அதனால் நிறைய சமஸ்கிருத படைப்புகள் உருவாச்சு. பண்பாட்டு எழுச்சி உருவாச்சு. எதனாலனா, நுண்கலைகள், சிற்பக்கலை, கட்டிடக்கலை போன்றது இதெல்லாம் குப்தர்கள் ஆதரித்தாங்க. அதனால் பார்த்தோம்னா பண்பாட்டு முதிர்ச்சி உருவாச்சு. இதெல்லாம் குப்தர்கள் காலத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள். இதை ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம். அதே போல் வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பண்பாட்டு மறுமலர்ச்சி காலம் செவ்வியல் கலைகளின் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. குப்தர்களோட ஆட்சியை பண்பாட்டு மறுமலர்ச்சி காலம், செவ்வியல் கலைகளின் காலம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குப்தர்களோட ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தோம்னா, பொது ஆண்டு 240லேருந்து 550 வரைக்கும் இருக்க ஆண்டுகள் தான் குப்தர்களோட ஆட்சி காலம். இந்த பொது ஆண்டு 240 அப்படிங்கிறது ஸ்ரீகுப்தரில் ஆரம்பித்து இந்த விஷ்ணுகுப்தர் வரைக்கும் இருக்க காலகட்டம் தான் பொது ஆண்டு 240லேருந்து இந்த 550 அப்படிங்கிறது. இப்போ இந்த குப்தர்கள் ஆட்சியை எந்தெந்த சான்றுகள் மூலம் அறிஞ்சிக்க முடியும், நம்ம தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 3 சான்றுகள் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இலக்கிய சான்றுகள், ரெண்டாவது கல்வெட்டு சான்றுகள், மூன்றாவது நாணய ஆதாரங்கள். இது 3 வச்சு தான் நம்ம குப்தர்களோட ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியுது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த பாகியான் குறிப்பு. இந்த பாகியான் அப்படிங்கிறவர் ஒரு சீன பயணி. இந்த சீன பயணி இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருப்பார். அந்த காலகட்டத்தில் இங்கே குப்தர்கள் ஆட்சியில் இருந்திருப்பாங்க. அது மூலயமா அவர் சொன்ன விஷயங்களை வச்சு நம்ம குப்தர்களோட ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. பாகியான் யார் காலத்தில் இந்தியாவுக்கு வந்திருப்பார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் தான் பாகியான் இந்தியாவுக்கு வந்திருப்பார். 2ஆம் சந்திரகுப்தர் இங்கே ஆட்சியில் இருக்கும்போது தான் பாகியான் வந்திருப்பார். அதே போல் தேவி சந்திரகுப்தம், முத்திர ராட்சசம், இதெல்லாம் பார்த்தோம்னா விசாகதத்தர் எழுதிய நூல்கள் தான் இந்த தேவி சந்திரகுப்தம் மற்றும் முத்திர ராட்சசம். இது குப்தர்கள் காலத்தில் எழுதப்பட்டது, அதனால் குப்தர்களை பற்றி அறிய முடியுது. மூணாவது காமந்தகரோட நீதிசாரம்.
அரசருக்கு நீதி கூறுவது போல எழுதப்பட்ட நூல் தான் இந்த காமந்தகரோட நீதிசாரம். இது மூலயமா குப்தர்களோட ஆட்சி முறை எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம அறிஞ்சிக்க முடியுது. இது 3 வந்து இலக்கிய சான்றுகள். அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தோம்னா கல்வெட்டு சான்றுகள். ஒன்று வந்து மெஹ்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு, இன்னொன்று அலகாபாத் தூண் கல்வெட்டு. இந்த குப்தர்கள் படிக்கும்போது நம்ம முக்கியமாக படிக்க வேண்டியது இந்த 2 தூண் கல்வெட்டுகள். ஒன்று மெஹ்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு, இன்னொன்று அலகாபாத் தூண் கல்வெட்டு. இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படிங்கிறது சமுத்திரகுப்தரோட காலத்தில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த மெஹ்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு அப்படின்னு பார்த்தோம்னா முதலாம் சந்திரகுப்தரோட சாதனைகளை பற்றி சொல்கிறது தான் இந்த மெஹ்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு. இந்த பாயிண்ட்ஸை நம்ம பின்னாடி பார்க்குறோம், இருந்தாலும் இப்போ ஒரு தடவை சொல்கிறேன். அப்புறம் பார்த்தோம்னா நாணய ஆதாரங்கள். குப்தர்கள் காலத்தில் நிறைய தங்க நாணயங்கள் வெளியிட்டிருப்பாங்க. அது மூலமாகவும் நம்ம குப்தர்களோட ஆட்சி முறை வந்து எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சிக்க முடியுது. அடுத்து குப்த பேரரசர்கள். எந்தெந்த அரசர்கள் குப்த வம்சத்தில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆர்டர் தான். இந்த ஆர்டரில் தான் வந்து குப்த வம்சத்தை வந்து குப்த அரசர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்ரீகுப்தர். ஸ்ரீகுப்தர் தான் குப்த பேரரசோட முதல் அரசர். இந்த ஸ்ரீகுப்தரோட பையன் தான் அந்த கடோத்கச்சர். இவங்க 2 பேரும் குப்த வம்சத்தோட அரசர்கள். முதல் பேரரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா இந்த முதலாம் சந்திரகுப்தர் தான் முதல் பேரரசர். ஒரு சாதாரண அரசர் ஒரு பேரரசர் நிலைக்கு உயர்த்தினவர் இவர் தான். அதனால் குப்த வம்சத்தோட முதல் அரசர்னு கேட்டாங்கன்னா ஸ்ரீகுப்தர், முதல் பேரரசர்னு கேட்டாங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர். அதே போல் அடுத்து வந்து சமுத்திரகுப்தர், அப்புறம் 2ஆம் சந்திரகுப்தர், முதலாம் குமாரகுப்தர். இந்த குப்தர்களை பற்றி படிக்கும்போது நம்ம இந்த 3 பேரையும் தான் நம்ம அதிகமாக படிப்போம். ஸ்கூல் புக்லேயுமே அதிக பாயிண்ட் வந்து இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர். இவங்க தான் வந்து அதிகமாக நம்ம படிக்கணும். அவங்களுக்கு அப்புறம் வர்றது தான் முதலாம் குமாரகுப்தர், ஸ்கந்தகுப்தர், விஷ்ணுகுப்தர். ஸ்கந்தகுப்தரோட பேரரசு காலம் முடிஞ்சிருச்சு. இங்கே பேரரசு காலம் ஆரம்பித்தது முதலாம் சந்திரகுப்தர் ஆரம்பிக்குது. அதுலேருந்து ஸ்கந்தகுப்தர் வரைக்கும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கிறது. கடைசி அரசர் வந்து பார்த்தோம்னா விஷ்ணுகுப்தர். இப்போ முதல் அரசர் ஸ்ரீகுப்தர், கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். முதல் பேரரசர் முதலாம் சந்திரகுப்தர், கடைசி பேரரசர் ஸ்கந்தகுப்தர். இதை நம்ம வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். குப்த அரசர்களால் இந்த ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது காலவரிசைப்படுத்த சொல்லுவாங்க. எந்தெந்த யார் ஃபஸ்ட்டு யார் செகண்ட் அப்படிங்கிற மாதிரி காலவரிசைப்படுத்த சொல்லுவாங்க. அதனால் இந்த ஆர்டரை வந்து ரொம்ப கவனமாக படித்து வச்சுக்கணும். அடுத்து குப்த வம்சத்தோட ஒவ்வொரு அரசர்கள் அவரோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஸ்ரீகுப்தர் மற்றும் கடோத்கச்சரை வந்து பார்க்குறோம். இந்த ஸ்ரீகுப்தரோட பையன் தான் கடோத்கச்சர். இவங்க 2 பேரையும் கல்வெட்டுகளில் மகாராஜா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிறதுல முக்கியமான பாயிண்ட் இது தான். இவங்க 2 பேரில் வேறு எதுவும் முக்கியமான பாயிண்ட் இல்லை. இந்த கடோத்கச்சரோட பையன் வந்து பார்த்தோம்னா முதலாம் சந்திரகுப்தர். இந்த முதலாம் சந்திரகுப்தர் மகாராஜா, அதிராஜா போன்ற பட்டங்களை வந்து சூட்டி அவருக்கு இருந்திருக்கும். லிச்சாவி இளவரசி குமாரதேவியை வந்து இவர் மணந்திருப்பார். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம்னு நினைக்கிறேன். அதில் இது கேட்டிருந்தாங்க. லிச்சாவி இளவரசி குமாரதேவி மணந்தவர் யார் அப்படின்னு டைரெக்டாகவே கேட்டிருந்தாங்க. முதலாம் சந்திரகுப்தர் தான் லிச்சாவி இளவரசி குமாரதேவி மணந்தவர். இந்த லிச்சாவி அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா பீகாரில் உள்ள ஒரு பழைய கனசங்கம் தான் இந்த லிச்சாவி. இது வந்து கங்கை மற்றும் நேபாளம், கங்கைக்கு நேபாளத்துக்கு நடுவில் இருக்கும் இந்த லிச்சாவி. பீகாரில் உள்ள ஒரு பழைய கனசங்கம். அந்த இளவரசி குமாரதேவியை வந்து இவர் வந்து மணந்திருப்பார். மெஹ்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு வந்து இவரோட சாதனைகளை பற்றி பேசும். இது வந்து முதலாம் சந்திரகுப்தர். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு வந்து இவர் காலத்தை சேர்ந்தது. இவரோட ஆளுமைகளை பற்றி இது பேசும். இதை இயற்றியது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹரிசேனர் தான் இதை வந்து இயற்றியவர். அலகாபாத் தூண் கல்வெட்டை இயற்றியவர் வந்து ஹரிசேனர். மொத்தம் இந்த தூண் கல்வெட்டு வந்து 33 வரிகள், 33 வரிகளை கொண்டது. இது வந்து எந்த எழுத்து வடிவில் எழுதப்பட்டிருக்குன்னா நாகரி எழுத்து வடிவில் சமஸ்கிருத மொழி நாகரி எழுத்து வடிவம் 33 வரிகள் ஹரிசேனரால் இயற்றப்பட்டது. இதுதான் இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு. சமுத்திரகுப்தர் காலத்தை சேர்ந்தது. சமுத்திரகுப்தரை வந்து இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா இவர் பல இடத்துக்கு போய் நிறைய இடங்களை வந்து வெற்றி பெற்றிருப்பார். அதன் காரணமாக இவரை இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரது நாணயங்களில் இவர் வந்து வீணை வாசிப்பது போன்ற படங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. அதன் மூலமாக இவர் வந்து சங்கீதத்தில் வந்து ஆர்வம் கொண்டவர் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. கவிராஜா அப்படிங்கிற பட்டமும் இவருக்கு இருக்குது. இலங்கை அரசன் மேகவர்மனோட நட்புறவோடு இருந்திருக்காரு. அதன் மூலம் கயாவில் ஒரு புத்த மட ஆலயம் கட்டுறதுக்கு அனுமதி வாங்கியிருப்பார். ஹரிசேனர் என்ற பௌத்த அறிஞரை வந்து இவர் ஆதரிச்சிருப்பார். இப்போ பார்த்தோம்ல அலகாபாத் தூண் கல்வெட்டை வெட்டினார்னு, அதுதான் அந்த ஹரிசேனர். அதே போல் இன்னொரு அறிஞர் வசுபந்து அப்படிங்கிற ஒரு பௌத்த அறிஞர் ஆதரிச்சிருப்பார். இதில் என்ன முக்கியம்னா
இந்த சமுத்திரகுப்தர் அப்படிங்கிறவர் பார்த்தோம்னா வைணவ சமயத்தை பின்பற்றினவர், வசுபந்து அப்படிங்கிற புத்த சமயத்தை பின்பற்றினவர். இருந்தாலும் இவரை வந்து சமுத்திரகுப்தர் வந்து ஆதரிச்சிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இரண்டாம் சந்திரகுப்தர். இந்த சமுத்திரகுப்தரில் உள்ளதில் முக்கியமான பாயிண்ட் இதுதான். இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு, ஹரிசேனர், இந்திய நெப்போலியன், கவிராஜா, இவரோட நாணயங்களில் வந்து வீணை வாசிப்பதை போன்ற படம் இருக்குது. இதெல்லாம் வந்து இதில் முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து வந்து பார்க்குறது இரண்டாம் சந்திரகுப்தர் தான் நம்ம பார்க்குறோம். இரண்டாம் சந்திரகுப்தர் இவர் வந்து விக்ரமாதித்தன் அப்படின்னு அழைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு நிறைய பட்ட பெயர் இருந்திருக்கும். விக்ரமன், தேவகுப்தன், தேவராஜன், சிம்ம விக்ரமன், விக்ரமாதித்தன், சாகரி போன்ற நிறைய பட்டப்பெயர் வந்து இவருக்கு உண்டு. நவரத்தினங்கள் என்ற 9 அறிஞர்கள் இவரோட அவையில் தான் இருந்திருப்பாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கேள்வி கேட்கலாம். நவரத்தினங்கள் என்ற 9 அறிஞர்கள் வந்து யாரோட அவையில் இருந்தாங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் இருந்தாங்க. அதில் ஒரு சிலர் மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த பண்பாட்டு மறுமலர்ச்சின்னு பார்க்குறோம்ல, குப்தர்களோட பண்பாட்டு மறுமலர்ச்சி, அதில் இந்த 9 பேர் பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். இதில் சில பேர் மட்டும் கொடுத்துருக்காங்க. காளிதாசர் வந்து சமஸ்கிருத கவிஞர், சமஸ்கிருத புலவர் ஹரிசேனர், அகராதியை உருவாக்கிய அமரசிம்மர், மருத்துவர் தன்வந்திரி, இவங்கெல்லாம் வந்து இதில் வந்து முக்கியமான ஆள். பாஹ்யான் என்ற புத்த அறிஞர் வந்து சீனாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்தது இவரோட காலகட்டத்தில் தான். வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த பேரரசு வந்து இவர் தான். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா குப்தர்கள் காலத்தில் வந்து நிறைய தங்க நாணயங்களை வந்து வெளியிட்டிருப்பாங்க. வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த பேரரசு வந்து யாருன்னு பார்த்தோம்னா இரண்டாம் சந்திரகுப்தர் தான் வெளியிட்டிருப்பார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது முதலாம் குமாரகுப்தர். முதலாம் குமாரகுப்தர் காலத்தில் தான் நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். அதே போல் இவர் வந்து சக்கராதித்தர் அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து இவருக்கு சூட்டப்பட்டிருக்கும். நாலந்தா பல்கலைக்கழகம், சக்கராதித்தர், 2 தான் இதில் முக்கியமான பாயிண்ட்டு. ஸ்கந்தகுப்தர் பார்த்தோன்னா ஹூணர்கள் படையெடுப்பு வந்து இவரோட காலத்தில் நிகழ்ந்திருக்கும். ஹூணர்கள் படையெடுப்பு வந்து இவர் தடுத்திருப்பார். ஆரம்பத்தில் மீண்டும் படையெடுத்திருப்பாங்க. அதனால் அரசு கருவில் வந்து காலியாக இருக்கும். இதுக்கப்புறம் குப்த பேரரசோட வீழ்ச்சி வந்து ஆரம்பிச்சிருக்கும். கடைசி அரசர் ஸ்கந்தகுப்தருக்கு அப்புறம் கடைசி அரசர் யாருன்னு பார்த்தோம்னா விஷ்ணுகுப்தர். அவரோட வந்து குப்த பேரரசு வந்து முடிவுக்கு வந்திருக்கும். இதுதான் குப்தர்கள் வம்சம் தோற்றத்தில் உள்ள முக்கியமான பாயிண்ட் வந்து இதுதான். அடுத்த குப்தர்களோட நிர்வாக முறை, பொருளாதார நிலைகள், பண்பாட்டு மறுமலர்ச்சிலாம் அடுத்தடுத்த பார்ட்டில் பார்ப்போம். நன்றி.